கொரியா தேசத்து நீதிபதிக்கு என்ன ஆனது? அது புதுசாக இருக்க அப்படின்னு யோசிக்கலாம். கிபி 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கொரியா தேசத்திலே ஒரு நீதிபதி, ஒரு நியாயமான ஒரு நல்ல நியாயஸ்தனாக இருந்த ஒரு நீதிபதி. அவருடைய தம்பி ஒரு கொலை குற்றவாளி. அப்போ தம்பியினுடைய கொலை வழக்கு அவர்கிட்ட வந்தது. ஊர் மக்கள் எல்லாம் சொன்னாங்க, அவர் தம்பி தப்பிச்சிருவாரு, ஏன்னா அந்த கேஸே அண்ணன்கிட்ட வந்திருக்கு, அவங்க அண்ணனே நீதிபதி என்பது நிச்சயமாக அவருக்கு தண்டனை என்பது வராது அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. தீர்ப்பு நாள் வந்தது. நீதிபதி தீர்ப்பளித்தார். அவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எல்லாருக்கும் அதிர்ச்சி. இதை எதிர்பார்க்கல யாருமே. விடியற் காலை, அது ரொம்ப ஏர்லி மார்னிங் 4 மணிக்கெல்லாம் அவரை மரண தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்து விட்டாச்சு. அன்னைக்கு காலையில் 4 மணிக்கு சிறைச்சாலைக்கு அண்ணன் வராரு. அண்ணன் வந்து என்ன சொன்னாராம், இடமாற்றம் செய்ய வேண்டும். தம்பிகிட்ட வந்து சொன்னாராம், நம்ம வந்து இடங்களை மாற்றிக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி, நீ நேரம் என்னோட ஆஃபீஸுக்கு போயிருன்னு அனுப்பி விட்டாரு. அவரும் போயிட்டாரு. அண்ணன் வந்து எப்படியும் நம்மளை பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றிடுவார். அதனால் அண்ணன் வந்து உள்ளே வர்றதுக்கு அனுமதிக்கிறாங்க. இப்போ நான் வெளியே போகிறதும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அண்ணன் வந்திருக்கிறதுனால அப்படின்னு அவர் நினச்சாரு. காலையில் தீர்ப்பளிக்கப்பட்டபடி அந்த நீதிபதியாகிய அண்ணன் மரண தண்டனையை பெற்றுக்கொண்டார். தம்பி ஓடி போகிறான். அந்த சிறைச்சாலை கம்பியை பிடிச்சிட்டு கத்தி கதறி, நான் தாங்க சாகணும், நான் தாங்க குற்றவாளி, என்ன தான் நீங்கள் வந்து கொன்று இருக்கணும், எங்கள் அண்ணன் ஒரு பாவமும் அறியாதவர். அப்போ அங்கே அதிகாரிகள் சொன்னாங்களாம், இந்த மணி நேரத்தில் இந்த அறையில் யார் இருக்கிறாரோ அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பது சட்டம். அதபடி அந்த பெயரில் இருந்த ஒருவருக்கு நிறைவேற்றப்பட்டது, தண்டனை நிறைவேற்றப்பட்டது, சட்டம் நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னார்களாம். இது எதற்கு சொல்லுகிறோம்? 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது, நாம் கடவுளுக்குள் நீதியாக எண்ணப்பட, நீதியாக மாற, நாம் அவருக்குள், யாருக்குள்ள? இயேசு கிறிஸ்துவுக்குள், அதாவது நாம் நீதிமான் ஆகும்படி, நான் நீதியாக எண்ணப்பட அவர் நமக்காக சாபமானார். அவர் நமக்காக சாபமானார். நான் தண்டனை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால் எனக்காக அவர் தண்டனையை பெற்றுக்கொண்டார். நமக்காக சாபமானாரே, அதை நினைவு கூறுவதற்குத்தான் இந்த 40 நாட்கள். இந்த 40 நாட்கள் மட்டும் நினைவு கூறினா போதுமா அப்படின்னு இல்லை. இந்த சம்பவம் 4ஆம் நூற்றாண்டில் நடந்தாலும் இன்றும் பேசப்படுகிறது என்றால் அது இயேசுவின் மரணத்தை அது நினைவுபடுத்துவதால். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.